காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் 15. அலுவலகத்தில் இருவரும் சேர்ந்து பத்திரிகை கொடுத்தபோது அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். ஒரே ஊரு, சொந்தக்காரங்க, அதனால வீட்டில் பார்த்து செய்கிற மேரேஜ் தான் என்று ராஜ் முதலிலேயே கூறினான். ஏன் அப்படி சொன்னீங்க என்று கேட்க, சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு நேரம் போல இருக்காது, அதான் அப்படி சொல்லி வச்சேன். இதுக்கே பாரு எப்படி ஓட்டுறாங்கன்னு. அவன் சொன்னது போலவே ஆயிற்று. அவர்கள் இருவரையும் சேர்ந்து பார்க்கும் நேரமெல்லாம் நண்பர்கள் அனைவரும் கேலியாக ஜாடையாக பேசிக்கொண்டனர். நேரடியாகவே சிலர் அவளிடம் ராஜை குறித்தும் ராஜிடம் இவளை பற்றியும் பேச இருவருக்கும் சற்று சங்கோஜமாக இருந்தது. அதிலும் திருமண வேலைக்கு என்று மாலையில் தினமும் அவளை கூட்டிக் கொண்டு வெளியே செல்ல மாலை நேரத்தில் அவர்கள் இருவரையும் பார்த்தவுடனேயே, உஷா, சீனியரே உனக்கு ஹஸ்பண்டா போயிட்டாரு, நல்லதா போச்சு, பர்மிஷன் கேட்க வேணாம், ப்ராஜெக்டில் சந்தேகம்னா டைரெக்டாக கேட்டுக்கலாம், எங்களை மாதிரி ராத்திரி எல்லாம் மண்டையை உடச்சி வேலை பார்க்க வேண்டாம். அமிர்தாவே கேலி செய்ய, நிஜமாவே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், கல்யாண வேலை நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு, அப்பாவுக்கும் மாமாவுக்கும் ரொம்ப அலைச்சல் கொடுக்க வேண்டான்னு இவர் சொல்லியிருக்கார் என்று கூறினாள். ஆமாம், அதெல்லாம் கரெக்டாக பாஸ் சொல்லியிருப்பாரே என்று சொல்ல இவளால் அசடு வழியத்தான் முடிந்தது. உஷா, கண்டுக்காத, நாம் ஏதாவது சொல்ல போக அவர்களுடைய கேலி அதிகமாகும், கல்யாணம் வரைக்கும் தான் அவங்க நம்மளை கிண்டல் பண்ண முடியும், என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க விடு என்று ராஜ் சொன்னது அவளுக்கு சரியாக தோன்றியது. நாட்கள் விரைந்து ஓட திருமண நாளும் நெருங்கியது. 1 வாரத்துக்கு முன்னாடியே நீ லீவ் போட்டுட்டு வரணும் என்று இளவரசி மருமகளுக்கு உத்தரவிட்டு இருந்தாள். ராஜ், நீங்க என்னைக்குல இருந்து லீவ்? நான் 2 நாள் முன்னாடி வரேன், கல்யாணத்துக்கு அப்புறம் லீவ் போட்டால் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும், முன்னாடி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் பார்வை சொன்ன செய்தியில் அதற்கு மேல் அவள் கேட்கவே இல்லை. நான் இன்னைக்கு கிளம்புறேன், இரு, நானே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வரணும்ல? கோபி போயிட்டு வரேன், எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் காலையில் கிளம்பி கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவேன். ஆனால் அத்தையும் அப்பாவும் என்ன சொல்லுவாங்க தெரியலையே என்று அவள் தயங்க உடனே இளவரசிக்கு அழைத்தான். பெரியம்மா, உங்க செல்ல மருமக ராத்திரி தனியா அங்கிருந்து கிளம்புறா, உங்களுக்கு ஓகேவா? எதுக்கு தனியா கிளம்பணும்? உன்னால கொண்டு வந்து விட முடியுமாப்பா என்று இளவரசி கேட்பது ஸ்பீக்கரில் இங்கு கேட்டது. ஐயோ, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தான் நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன். கண் சிமிட்டி அவளிடம் கள்ளத்தனமாக புன்னகைத்தான். ராத்திரி நேரம் கல்யாண பொண்ணு வேற, நான் காலையிலேயே லீவ் போட்டு வந்துருமான்னு சொன்னேன், எங்க கேட்குறா? நீயே கூட்டிட்டு கொண்டு வந்து விட்டுரு, நீயும் லீவ் போட்டுட்டு வர வேண்டியது தானப்பா. பெரியம்மா, நான் லீவ் கேட்டேன், ஆனால் ஜென்ரல் மேனேஜர் அதுக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, கல்யாணத்துக்கு 2 நாள் தான் லீவ் தருவேன்னு சொல்லியிருக்காரு. யார் அது அந்த கூமுட்ட மேனேஜர்? அந்த ஆள் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் லீவ் எடுத்தாராமா? இல்லை பெரியம்மா, 1 மாதம் லீவ் போட்டாரு. எப்படி இருக்கு? அவர் கல்யாணத்துக்கு 1 மாதம் லீவ் போடுவார், அடுத்த ஆள் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் லீவ் தருவாராமா? அவர் மட்டும் உன் கல்யாணத்துக்கு வரட்டும், நேர்லேயே நான் கேட்குறேன். பெரியம்மா, அவர் பாம்பேயில் இருக்காரு, கல்யாணத்துக்கு வர முடியல, வாழ்த்துக்கள் அனுப்புகிறேன்னு சொன்னார். அவர் வாழ்த்துக்களை அவரையே வச்சுக்க சொல்லு, நீ அவளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போப்பா. ராஜின் உரிமை பேச்சில் மகிழ்ந்து போன இளவரசி அவனுக்கு ஏற்றவாறு பேசினாள். ஐயோ, பயங்கரமான ஆளுதான் நீங்க, எங்க அத்தையே கவுத்திட்டீங்க என்று அவள் கண்ணை விரிக்க, உன்னையே கவுத்தியாச்சு, உங்க அத்தை என்ன பெரிய விஷயமா இருக்கு? என்னதான் இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா, உண்மையான பாசத்தோடு அவன் கூறினான். எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு ஒரு பிராயச்சித்தம்னு வச்சுக்கோயேன், எனக்கு அம்மா இல்லை, அவங்கள அம்மாவை ஏற்றுக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம்? அவங்க மனசுக்குள்ள இருந்தா எங்க அப்பா செஞ்ச பாவம் கொஞ்சம் குறையும் இல்லையா? நிஜமான அன்போடு அவன் பேசினான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அவங்க முகத்துல உண்மையான சந்தோஷம் தெரியுது, அது போதும் எங்களுக்கு. இருவரும் பேசிக்கொண்டே ஊர் வந்து சேர்ந்தனர். அவனுக்காக ஸ்பெஷலான ஐட்டங்கள் பண்ணி வைத்து கொண்டிருந்தாள் இளவரசி. ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம். அதனால என்ன, கார்ல வந்திருக்கீங்க, பசிக்காதா என்று கேட்டு அவனை சாப்பிட வைத்து தான் ஊருக்கு அனுப்பி வைத்தார். திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்பு ராஜ் ஊருக்கு வந்தான். திருமணத்திற்கு முந்தின நாள் ரிசப்ஷன். அலுவலக நண்பர்கள் அனைவரும் வந்திருந்தனர். கருநீல கலர் கோட் சூட் அணிந்து ராஜ் கம்பீரமாக இருக்க, வெங்காய சருகு கலர் லெஹங்கா அணிந்து உஷாந்தினி தேவதையாக எண்ணினாள். நண்பர்கள் குழாம் என்பதால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று ஃபங்க்ஷன் களை கட்டியது.
விருந்தும் பஃபே முறையிலும் பரிமாறும் விதமுமாகவும் ஏற்பாடு பண்ணியிருந்தான் ராஜ். இளையவர்களுக்கு அது பிடித்தமாக இருக்க நண்பர்களுடன் பேசிக்கொண்டே விருந்தை ருசித்தனர். நெருங்கிய நண்பர்களைத் தவிர மற்றவர்கள் அனைவரும் ரிசப்ஷன் முடிந்ததும் கிளம்பி சென்று விட்டனர். மறுநாள் காலையில் நெருங்கிய சொந்தங்கள் முன்னிலையில் உஷாவின் கழுத்தில் பொன் தாலி கட்டி தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டான். திருமண சடங்குகள் அனைத்தும் முடிவடைய மதியம் ஆயிற்று. மதியம் சாப்பாடு முடிந்ததும் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்று விளக்கேற்றி பால் பழம் சாப்பிட்டுவிட்டு பெண் வீட்டுக்கு வருவதாக ஏற்பாடு. விஜயாபதியின் உறவு முறைகள் வீட்டில் நிரம்பியிருக்க பெண்ணையும் மாப்பிள்ளையும் அழைத்து கொண்டு முத்துராமன், இளவரசி மற்றும் உறவினர்கள் புடைசூழ அங்கு சென்றனர். தூரத்து உறவு முறையில் ஒரு பெண்மணி ஆலம் சுத்த மணமக்கள் வீட்டுக்குள் நுழைந்தனர். விஜயாபதியின் சித்தி முறையில் ஒரு வயதான கிழவி வீட்டில் இருந்தார். அவர் இளவரசியை பார்த்ததும், தாயி நல்லா இருக்கியா? உனக்கு நிறைஞ்ச மனசு, அதனால தான் உன் அண்ணன் பொண்ணையே இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிட்ட. நீ நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தினார். விஜயாபதியும் அதை பார்த்து கொண்டே இருந்தார். உஷா, விளக்கேத்துமா? இளவரசி சொல்ல விளக்கேற்றினாள். மணமக்கள் பால் பழம் சாப்பிட்டதும் மாமனார் காலில் விழுந்து வணங்கிவிட்டு பெண் வீட்டுக்கு கிளம்பினர். சம்பிரதாயப்படி பெண் வீட்டில் அன்று மணமக்கள் தங்குவதாக ஏற்பாடு. மறுநாள் மறுவீடு முடிந்து மணமக்கள் இருவரும் கேரளாவுக்கு ஹனிமூன் சென்றனர். ஒரு வாரம் தங்களது தனிமையை இனிமையாக கொண்டாடிவிட்டு ஊருக்கு திரும்பி வந்தனர். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு பெரியவர்கள் மூவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். கோயம்புத்தூரில் வீட்டிற்கு ஏற்கனவே நண்பர்கள் மூலம் ஏற்பாடு செய்திருந்தான். தனி குடித்தனம் வைக்க நான் எதுக்கு, இளவரசி முத்துராமன் மட்டும் போகட்டும் என்று விஜயாபதி கூறி பார்த்தார். எனக்கு கடை இருக்கு, போட்டுட்டு வர முடியாது. நீங்க 2 பேரும் சும்மா தானே இருக்கீங்க, அவளுக்கு வீடு செட் பண்ணி கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க என்று ஒரேடியாக மறுத்துவிட்டார். அப்படின்னா ஒரு கண்டிஷன், நாங்கள் திரும்பி வரத்துக்குள்ள நீயும் 2 நாள் வந்து அங்கே இருக்கணும், அப்படின்னா தான் நாங்கள் அங்கே போவோம் என்று உரிமையுடன் முத்துராமன் கூறவும் விஜயாபதியும் ஒத்துக்கொண்டார். இளவரசி வீட்டை பார்த்து கொள்ள முத்துராமனின் உதவியும் இருக்க தம்பதிகள் இருவரும் ஃப்ரீயாக வேலைக்கு சென்று பின்னர் ஊரையும் நன்றாக சுற்றினர். எல்லோரின் வலியுறுத்தலில் விஜயாபதி அங்கு வந்து 2 நாட்கள் அவர்களுடன் இருந்தார். பெரியவர்கள் மூவரும் சேர்ந்து கதை பேசவும் வாக்கிங் செல்லவும் அது ஒரு கணாக்காலம் என்ற லெவலில் இருந்தது. அப்பா, நீங்க 3 பேரும் எங்க கூடவே இருங்களேன், உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் வீட்டை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க என்ற ஒரு நிம்மதியும் இருக்கும் என்று ராஜ் கூறினான். கண்டிப்பாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும். முதல்ல நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக இருந்து சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. ஒரு குழந்தை வந்துட்டா அதை வளர்க்க ஆள் வேணும். அப்போ இளவரசியும் முத்துராமனும் உங்கள் கூட இருப்பாங்க. எனக்கு என்னோட கடை முக்கியம். எப்போ எனக்கு முடியலன்னு தோணுதோ அப்போ நான் கடையை இழுத்து மூடிட்டு உங்கள் கூட வந்து செட்டில் ஆகிடுவேன். அது வரைக்கும் அப்பப்போ உங்களை வந்து பார்த்துக்கிறேன். நீங்களும் நேரம் கிடைக்கும் போது ஊருக்கு வாங்க, அதுதான் எப்போதும் சந்தோஷமா இருக்கும் என்று யதார்த்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு விஜயாபதி மகனுக்கு எடுத்து கூறினார். முத்துராமன், இளவரசி இருவருமே அவரது கருத்தை ஆதரித்தனர். தங்களின் சந்தோஷத்திற்காக பெரியவர்கள் மூவரும் விட்டு கொடுத்து போவதில் உஷாவும் ராஜும் மிகுந்த மனநிறைவு கொண்டனர். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும்போது அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைவார்கள் என்ற நம்பிக்கையில் நாமும் அவர்களிடமிருந்து விடை பெறுவோமாக.